2024 யூனியன் பட்ஜெட் மோடியோட 3rd டேர்மில் சப்மிட் பண்ணப்பட்ட முதல் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜனங்க கிட்ட கேட்கலாம் வாங்க. இந்த வருஷம் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து ஏமாத்துற விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கருத்து தெரிவிக்கிறாங்க. பட்ஜெட் எப்படி இருக்குது சென்ட்ரலோட? ஆமாம், கண்டிப்பாக தான். தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க என்ன ஏதுன்ட்டு யாருக்கும் தெரியாது இல்லையா? தெரியாது. அது இல்லாமல் வேற எதனா ஒன்று அனௌன்ஸ் பண்ணால் அது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுவும் பண்ண மாட்றாங்க. எதுவும் தான் இல்லை. அது கரெக்டு தான். கரெக்டான இதுதான். இது வந்து பெருசாக எதுவும் ஒதுக்கலைன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? பட்ஜெட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது? அது சரியில்லைன்னு அர்த்தம்ப்பா. எனக்கு புரியாது. எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அந்த பயிற்சியை எடுக்க தேவை. அவங்க பட்ஜெட்டை நம்மளுக்கு தேவையில்லை. எதுவும் கேட்காதீங்க. நிஜமாக சொல்கிறேன். தவறாக எதுவும் நினைக்காதீங்க ரைட்டு. பட்ஜெட் நல்லா இருந்தால் கரெக்டாக நான் சொல்லலாம். பட்ஜெட் இல்லாததுக்கு எதுக்கு நம்ம தேவையில்லை சொல்லிக்கிறது. அவங்களே அவங்க பட்ஜெட் போட்டுக்கிறாங்க. இதுதான் உண்மை. ரெண்டே 2 ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்குது. மற்ற யாரையும் பெருசாக கண்டுக்கலாம். எதுவுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை அவங்க. இதுதான் உண்மை. சரி, ஓகே, தேங்க்யூ. ரைட். பட்ஜெட் நான் பார்க்கல தெளிவாக. பட் ஆனால் இதோட சேலரியோட அந்த இது மட்டும் பர்சன்டேஜ் அது பார்த்தேன். ஆமாம், நெகோஷியேஷன். பட் முன்னாடி 3 lakhsக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் டேக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 lakhsலேருந்து 7 lakhs வரைக்கும் இன்கம் டேக்ஸ் மினிமம் 5% வந்து பே பண்ணுற மாதிரி. 3 to 7. 3 to 7. ஆமாம், இது நடத்துகிற மக்களுக்கு கொஞ்சம் இன்னும் பேர்டனாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 3 lakhs சேலரி உங்களுக்கு பே பண்ணாமல் ஈஸியாக டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல. இப்போ 3 to 7 வரைக்கும் இருக்கும்போது கம்பல்சரி தே ஹேவ் டு பே டேக்ஸுங்கிற மாதிரி கம்பல்ஷனில் வந்துடுச்சு இப்போது. ஸோ மினிமம் சேலரி வாங்கினா கூட டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வந்துடும் இப்போது. ஸோ டெஃபினட்டாக அது ஒரு கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்கும் கண்டிப்பாக நடத்துகிற மக்களுக்கு. நம்ம கோல்டு விலை குறைச்சது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா சொல்கிறாங்க. ஆனால் கோல்டு ரெகுலராக வாங்க போகிறது கிடையாது. பெட்ரோல் டீசல் மாதிரியான விலைகளில் பொருள் மேலே விலை குறைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்குது. கண்டிப்பாக, ஏன்னா பெட்ரோல் வந்து ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். இப்போ நகை வந்து யாருக்கு தேவையோ அவங்க தான் வாங்க போகிறாங்க. பெட்ரோல் வந்து நடுத்தர மக்கள் வந்து எல்லா மக்களும் யூஸ் பண்ணு ரெகுலர் யூஸ் பண்ணுறது. அதில் மேபி கொஞ்சம் கம்மி பண்ணால் இன்னும் மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக டெஃபினட்டாக பட்ஜெட் அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடுக்கு ஏற்கனவே ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லையே. எந்த ஒரு டைரக்டான ஃபண்ட் அலோகேஷனும் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பேரிடர் மீட்பு நிதியும் எதுவுமே நமக்கு ரிலீஸ் பண்ணலாம். பட் அவங்க தமிழ்நாடுக்கு என்ன ஒதுக்கியிருக்காங்க நமக்கு தெரியல. அதை வச்சு நம்ம எப்படி பேச முடியும்? இல்லை, இன்டெரக்டாக அந்த திட்டங்கள் ஜல்ஜீவன் மாதிரியான திட்டங்கள் வந்து இன்டெரக்டாக வரது தான். எல்லா ஸ்டேட்டுக்குமே வரும்போது நமக்கு ஆல்ரெடி நமக்கு வர சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர திட்டம்லாம் வந்து நிறைய இது நமக்கு தெரியாமல் இருக்குது. அவேர்னஸே இல்லை நிறைய பேருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே இல்லை. அவேர்னஸ் கொண்டு வந்தால் தான் சார் தெரியும் மக்கள்கிட்ட. இல்லைன்னா நமக்கு எப்படி சொல்ல முடியும்? நம்ம போயிட்டு அங்கே போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்றது அவங்க வெளிப்படையாக சொன்னால் தான் நமக்கு தெரியும் சார். அவங்களுக்கு என்ன வருதுன்னு யூஸ் பண்ண அந்த ப்ரொபகண்டா அந்த பிரச்சாரமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் இருக்கிறதுனால தமிழ் மக்களுக்கு அது பெருசாக போய் சேரலை. அந்த பேர்களுமே முழுசாக போய் சேரலன்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல. சரி, அவங்க கொடுக்குற பேம்ப்ளெட் எல்லாமே இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ரிலீஸ் பண்ணுறோன்னா அதுக்கு அவங்க பண்ணுற அந்த மீடியாவில் கொடுக்குற பப்ளிகேஷன்ஸ்லேயே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் தான் இருக்குது. தமிழ் பெருசாக இல்லை. அப்படியே இருந்தாலும் தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதனால் அவங்க கொடுக்குற விளம்பரமே வேஸ்ட்ன்ற கணக்கில் தான் பாதி இடங்கள் பார்க்கப்படுது. இப்போ உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வருதுன்னு வைங்களேன், நீங்கள் இன்டெரக்டாக நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. ஆனால் நீங்கள் அங்கே போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு இது இல்லைப்பா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது வேறு விஷயம் சார். அது நீங்கள் வந்து அங்கே அட்டன் பண்ணீங்கன்றது அவங்களுக்கு ஒரு பிஞ்ச் இருக்கும். ஒரு பிஞ்ச் இருக்கும். ஸோ நம்ம வந்து அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போய் உட்காரணும் சார். என்ன நடக்குன்றது நம்ம மக்களுக்கு வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நீங்கள் எப்படியும் பேசுவீங்க, நீங்கள் அங்கே வருதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் இவங்க இன்கமிங் என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அது தெரிஞ்சால் தானே சார் நம்ம பேச முடியும். பட் எந்த அளவுக்கு திட்டம் இருக்குன்றது தெரியல. பட் இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லேயே பாருங்கள், நிறைய பஸ் வந்து சம்டைம்ஸ் நைட்டில் இருக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏர்லி மார்னிங்கும் அப்படி தான் இருக்குது. டைமிங் வந்து கரெக்டாக தான் இருக்குது. பட்டு வெளியில் போனீங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு ஒயிட் போர்டு. மற்ற இடத்துலலாம் ஒயிட் போர்டெலாம் கிடைக்காது. ஐப்பந்தாள் பொறுத்த வரைக்கும் ஒயிட் போர்டு இங்கே மட்டும்தான். வெளியில் போனீங்கன்னா சுத்தம். ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. திடீர்னு யாருன்னா வெளியே வந்தாங்கன்னா தெரியாது. இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி மெட்ரோ போன்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபண்ட் அலோகேட் பண்ணல. 3 வருஷமாக ஃபண்ட் அலோகேட் பண்ணாமல் வச்சிருக்காங்க தமிழ்நாடு மெட்ரோக்கு. அது பேப்பரில் இருந்தால் போட்டாங்களா? அவங்க பேப்பரில் போடணும்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ அளவுக்கு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்க எல்லாம் சொல்கிறது வந்து இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஃபண்டு தான் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டில் நடந்துக்கிட்டு இப்போ ஒரு நியூஸும் வந்தது. இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து போரூர் டு பூந்தமல்லி வரைக்கும் ஓப்பன் ஆகிடும்னு சொல்லி நியூஸ் பார்த்தேன் நான். பட் இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவாக தான் இருக்குது. கொஸ்டின் மார்க்காக தானே இருக்குது. நிச்சயமாகவே தமிழ்நாடு இல்லை தான். ரொம்ப வருத்தமான சமாச்சாரம் தான் அது. பட் என்ன உடனே சில பேர் சொல்கிறாங்க அது சப்போர்ட்டடான பீப்புள்
பல பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது தமிழ்நாட்டுக்கும் கிடைக்க தானே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் காமனாக கிடைக்கிறதுங்கிறது வேற. ஒரு இடத்துல அள்ளி போட்டுட்டு நம்மக்கிட்ட கிள்ளி கூட கொடுக்காம இருக்கிறதுங்கிறது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சமாச்சாரம் தான். ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறோம். ஏமாத்துற விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கருத்து தெரிவிக்கிறாங்க. நீங்கள் எப்படி? உண்மையில் சரிதான், இது ஏமாற்ற தான் செய்கிறாங்க. பட்ஜெட் மாதிரி பார்த்தா எல்லாம் ஏமாத்துற வேலை தான் நடக்குது. நிர்வாகம் எதுவுமே சரியில்லை. எல்லா நிர்வாகத்துலையும் ஓட்டை இருக்குது. இப்போ எவனையுமே இப்போ ஒரு பஸ்ஸு போகிறோம், இப்போ பஸ் கண்டக்டர் லேட் ஆகுதா, ஏன்டா லேட்டுன்னு கேட்டால் என்ன சொல்கிறான்னா, அப்படி தான் போவோம், இஷ்டப்பட்டா வாங்க இப்போ வாங்க ஏன்னுங்கிறான். ரஃபாக பேசுகிறான், மரியாதை இல்லை. இந்த கவர்மெண்ட் வந்து சீரழிக்கிறான். கவர்மெண்ட் என்ன ஃப்ரீ விட்டான்ல, ஃப்ரீ விட்டதுனால ரொம்ப சீரழிக்கிறான். நாட்டையே குட்டிச்சலாக்குறான். இதுக்கு கூட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அதுதான் என்ன மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி வந்து பட்ஜெட் கரெக்டு தான் போட்டது. கோல்டு விலை கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க மக்களுக்கு, அது தேவை தான் இது. மற்றபடி என்னன்னு தெரியல. மற்றபடி காமனாக குறைக்க வேண்டிய விலைவாசிலாம் எதுவும் குறைக்கவே இல்லை. gold மட்டும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஆ. மெயின் அது ஃபுல்லாக படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப இல்லை. அதுக்கு அவங்க இது பண்ணிக்கலாம், முதலீடு பண்ணிக்கலாம். மெட்ரோ போன்ற திட்டங்களுக்கெல்லாம் ஃபண்ட் அலோகேட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி பேரிடருக்கு வந்து நிவாரண நிதி கொடுக்கல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அது வந்து மெட்ரோலாம் அப்படியே நிற்கிது, அப்படியே இன்னும் இல்லை கிளியர் ஆகலை. ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் அலோகேட் பண்ணி அதான் ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அது வந்து அப்படியே நிற்கிது இல்லையா. டிராஃபிக் ரொம்ப ஜாம் ஆகுது. சில பேருக்கு ஆஃபீஸுக்கும் போக முடியல, சில பேருக்கு ரொம்ப டைமிங் ஆகுது. அதனால் சில பேருக்கு கொஞ்சம் சிரமம் தான். மக்களுக்கு இந்த திட்டத்துக்கு ஒரு அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ம். அப்படி இந்த வாட்டி மத்திய அரசு ஒதுக்கீடு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு எதுவும் பெருசாக ஒதுக்கீடு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அது எப்படி எடுத்துக்கிறது? எதுவும் எங்களுக்கு நிதி வந்து எதுவுமே வந்து சேர்றது கிடையாது. அது பெரிய பணக்காரனுங்களுக்கு தான் போய் சேருது, வச்சு ஏழைப்பட்ட மக்களுக்கு வந்து சேரல. பெரிய பணக்காரன் இருக்கிறானா அவனுக்கு தான் போய் சேருதை வச்சு, ஏழை நடுத்தர மக்களுக்கு எதுவுமே அந்நாடகம் நாங்களாம் கூலி வேலை செய்கிறவங்களுக்கு எதுவுமே வந்து கிடைக்கல. பணக்காரனாக பார்த்தா அவனுக்கு போய் சேருது. எங்களுக்கு எதுவும் வந்து நேரம் வரைக்கும் அந்த இதுவே கிடைக்கல. இப்போ இந்த மோடி காசு போடுறாங்களே, அது இத்தனி 2 வருஷம் ஒழுங்கான முறையில் இந்த நிலத்துக்கு வந்து நின்றுச்சு. இப்போ தற்சமயம் நிலத்துக்கு அந்த காசே கூட வரல. கேட்டால் 2000 ரூபாய் அமௌண்ட்டே வரல. வரல. வருஷத்துக்கு அந்த 6000 ரூபாய் அமௌண்ட்டே எனக்கு கிடைக்கல. கேட்டாக்கா அது உனக்கு வராது. அதுவும் நான் இது வரைக்கும் அந்த ஆஃபீஸெல்லாம் போய் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டேன். அதுவும் அங்கே உனக்கு வராது. நிலம் அது எங்கள் அப்பா மேலே இருந்தது நிலம். எங்கள் அப்பா மேலே இருந்த நிலத்தை நான் தனியாக பட்டா மாற்றினேன். யூடிஆர் பட்டா. என் மேலே பட்டா மாற்றினதுனால உனக்கு வராது. அதுக்கு முன்னே அது 96க்கு முன்னே மாற்றி இருந்தால் தான் அந்த ஸ்கீமு செல்லும். இப்போ செல்லாதுன்ற ஒரு சட்டத்தை போட்டு வச்சுக்கிறாங்களாம். அது என்ன சட்டம்னு அது தெரியல. நானே கூட ஒரு நேரத்தில் கலெக்டர் ஆஃபீஸுக்கே போயிட்டு என்ன முடிவுன்னு கேட்கலான்ற ஒரு ஆர்வம் இருக்குது. அதெல்லாம் நம்ம படிப்பு கம்மி, நம்மளுக்கு 5வது வரைக்கும் தான் படிப்பு. 5வது படித்தவங்க போயிட்டு அங்கே போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டு அவங்க என்ன இங்கிலீஷில் பேசி என்ன தரக்குறை நினைப்பாங்களான்ட்டு அதுக்கோசரம் நான் அப்படியே தினிங்கிறேம்மா. லோக்கலில் கேட்டால் 96க்கு முன்னாடி இருந்தால் தான் அந்த இது கொடுப்பாங்க அப்படின்றாங்க. அது கலெக்டர் ஆஃபீஸில் போய் கேட்குறதா இல்லை என்ன இதுக்கு முடிவு எடுக்கிறதுன்னு கிடையாது. 2 வருஷம் வந்துச்சு இந்த 6000 ரூபாய் ஸ்கீமு. அதுலேருந்து எனக்கு அந்த நிதியை மோடி பணமும் வர்றது கிடையாது, இந்த முதியோர் பென்ஷனும் வர்றது கிடையாது. ஜனங்க கிட்ட பட்ஜெட் பற்றி கேட்டிருந்தோம். பல பேர் பல விதமாக சொல்லியிருந்தாங்க. உங்களோட கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அதையும் நம்ம வீடியோவை மாற்றி போடுறோம். நன்றி.